ஹாய் நண்பா, பல பேரினுடைய கனவு அரசு வேலை வந்திருக்கு. ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரோல இருந்து ஒரு வேற லெவலான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 320 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஃப்ரெஷருக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 80,000க்கும் அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃபே செட்டில்டுங்க. முழு தகவலை சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்ரோலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஐஎஸ்ஆர்ஓ அப்படிங்கிறது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், தமிழில் இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஎஸ்ஆர்ஓவில் தற்பொழுது சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து ஐசிஆர்பியிலேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ ஐஎஸ்ஆர்ஓ பார்த்தீங்கன்னா நிறைய வேரியஸ் லொக்கேஷனில் பிளான்ட் இருக்குது. ஆனால் வேலை வாய்ப்பு தனித்தனி பிளான்ட்லேருந்து விடலை, மொத்தமாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஆர்ஓவில் உங்களுக்கான வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு 320க்கும் அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜாபுடைய கோடு BE001. கிட்டத்தட்ட ஒரு 113 வேகன்சி இந்த கோடில் அலாட் ஆயிருக்கு. சயின்டிஸ்ட் கேட்டகரி. சரிங்களா? எந்த டிசிப்ளினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பிடெக் இல்லைனா அதற்கு ஈக்குவலண்டாக நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரியில் குறைந்தது 65% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். சிஜிபிஏ அப்படின்னா 6.84, இது மினிமமாக இருக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் எவ்வளோ இருந்தாலும் ஓகே தான். பட் 6.84க்கு கீழே இருக்குது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் நாட் எலிஜிபிள். அதற்கப்புறம் பாருங்கள், சயின்டிஸ்டில் மெக்கானிக்கல் டிசிப்ளினில் வேலைகள் இருக்குது. BE002 இதான் கோடு. 160 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு பிடெக் ஆர் ஈக்குவலண்ட் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் BE003 சயின்டிஸ்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 44 வேகன்சி. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் போஸ்ட் கோடு BE001A. இது பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் இன்ஜினியர் தான். இதுவுமே உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் தான் கேட்குறாங்க. இதில் ஒரு 2 வேகன்சி. பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிக்கலாம். BE003ல் A அப்படிங்கிற கேட்டகரியில் சயின்டிஸ்ட் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலைகள் இருக்குது. வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், பர்சன் வித் டிசபிலிட்டி, SC/ST இவங்க எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்த மாதிரி இருக்கும். பட் நான் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை மட்டும்தான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை முழுவதும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். இந்த ஜாப் உங்களுக்கு சயின்டிஸ்ட் கேட்டகரியில் வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சென்னையில் இருக்குது. அதே மாதிரி திருவனந்தபுரத்துலையும் எக்ஸாம் சென்டர் இருக்குது. ஸோ நீங்கள் நாகர்கோவில் திருநெல்வேலி சைடில் இருந்தீங்கன்னா திருவனந்தபுரத்தை ஆக்சஸ் பண்ணுங்கள். இல்லைனா சென்னை நீங்கள் எக்ஸாம் சென்டர் கொடுத்து எக்ஸாம் எழுதுங்க. அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலமாக சென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது இமெயில் ஐடி கொடுப்பீங்க. அந்த ரெஜிஸ்டர்டு இமெயில் மூலமாக தான் உங்களுக்கு கால் லெட்டர்ஸ் சென்ட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. டெஸ்ட்டுக்கான ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பார்ட் A பார்ட் Bன்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக கேட்டிருக்காங்க. டூரேஷன் ஆஃப் டைம் 120 நிமிடங்கள் போட்டிருக்காங்க. ஸோ பார்ட் A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிப்ளின் வைஸ், அதாவது நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு பார்ட் Aல கவர் ஆகுது. மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்கிறது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் இருக்கும். 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பார்ட் B பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிலபஸ் ஆப்டிடியூட் எபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. இதில் ஒரு 15 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ மொத்தமாக உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 15 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்ட் Bல வரக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ்க்கு மார்க் 20 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நோ நெகட்டிவ் மார்க். பார்ட் Bக்கு நோ நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க.
இன்டர்வியூ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் இன்டர்வியூ வந்து மினிமம் 10 கேண்டிடேட்ஸை இந்த ரேஷியோ அடிப்படையில் இன்டர்வியூ கால்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடைக்குது. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 27 மே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஃபீஸ் பே பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குதுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இனிஷியலாக 750 ரூபா ஃபீஸை பே பண்ணிடணும். சரிங்களா, அதில் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ணுற எல்லா பெண்கள், பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே 750 ரூபா நீங்கள் ஃபீஸை பே பண்ணி தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் இந்த ஜாபுக்கு. சரிங்களா, நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணினதும் உங்களுக்கு இந்த ஃபீஸை கம்ப்ளீட்டாக ரிட்டர்ன் பண்ணுறாங்க. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் 250 ரூபாயை எடுத்துட்டு 500 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ரிட்டன் டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் வரும்போது எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ணுற எல்லா பெண்கள், பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே ஃபுல் ரீஃபண்ட் கிடச்சிருதா? அப்போ ஃபீஸே கிடையாது. மற்ற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா ரீஃபண்ட் ஆகுது. அப்போ அவங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒரு 250 ரூபா தான் வரும். சரிங்களா, ரீஃபண்ட் இருக்குது, அதை தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த சயின்டிஸ்ட் கேட்டகரி ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெசட்டட் ஆஃபீஸர், அதாவது குரூப் ஏ கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃபே வந்து செட்டில்டுங்க. ஏன்னா இந்த ஜாபோடைய சேலரி தாங்க. ஸோ சயின்டிஸ்ட் இன்ஜினியர் கேட்டகரியில் வரக்கூடிய இந்த ஜாபுக்கு பேசிக் பே 56,100 ரூபாய் கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் பேசிக் பே தான். மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு, அதுவும் இஸ்ரோவில் வரக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதுனால அடிஷ்னலாக எக்கச்சக்கமான அலவன்சஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. ஸோ அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஃப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் 80,000க்கும் அதிகமாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணிடுவீங்க. ஸோ உங்கள் லைஃபே வந்து செட்டில்டுங்க. இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு ஐஎஸ்ஆர்ஓனுடைய சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து வந்திருக்கிறதுனால நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஆர்ஓ பிளான்ட்டில் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். ஸோ பிளான்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது, மகேந்திரகிரியில் இருக்குது, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஐஎஸ்ஆர்ஓ ப்ரொபல்சன் யூனிட் இருக்குது, திருவனந்தபுரத்தில் இருக்குது. இந்த மாதிரி எங்கேனாலும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கலாம். எங்கேனாலும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். இது ஒரு மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு மட்டும் கிடையாது, நிறைய பேருடைய ஒரு கனவு அரசு வேலைவாய்ப்புங்க. ஐஎஸ்ஆர்ஓவில் எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சா போதும்பா, அந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஐஎஸ்ஆர்ஓ சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து எப்போமாச்சு தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பே வரும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருடங்கள் கழித்து ஐஎஸ்ஆர்ஓ சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து வேலைகள் வந்திருக்கு. ஸோ எதனால் நான் இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தனித்தனி பிளான்ட்லேருந்து வேலைகள் வருது அப்படின்னா அங்கே மட்டும்தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து வரதுனால நாடு முழுவதும் எங்கேனாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கலாம். அதில் உங்களுக்கு நம்ம தமிழகத்தில் இல்லை திருவனந்தபுரத்தில் இல்லை பெங்களூர்லேயே வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், அதில் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், எங்கிட்ட பர்சனலாக கூட நீங்கள் டிஎம் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தளோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.